all, welcome back to our channel Charan's Diary. ஹவுஸ் ஷிஃப்டிங்லாம் இருந்ததுனால சம்மர் வெக்கேஷனே நாங்கள் எங்கேயும் போகல. சரி, ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கிறிஸ்வாவை கூட்டிகிட்டு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு நாங்கள் நேட்டிவ் தான் போயிருந்தோம். ஸோ ப்ரீவியஸ் டே நான் என்னென்னலாம் ஒர்க் பண்ணுவேன்றதை தான் இந்த வீடியோவில் நான் காமிக்க போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் எந்தெந்த பேக் வேணுன்றதை தான் நாங்கள் எடுத்து வச்சுப்போம். அதுக்கப்புறம் தான் ட்ரெஸ்ஸஸ் செலக்ட் பண்ணுவோம். 1 வீக் பிளான். ஸோ ட்ரெஸ்ஸஸ் வந்து கொஞ்சம் ஒரு 5 செட்ஸ் அது மாதிரி வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன். கிறிஸ்வாக்கு இன்னும் அதிகமாகவே எடுத்துப்பேன். ஏன்னா குழந்தைங்க வந்து விளையாடுவாங்க, சீக்கிரம் அழுக்காயிடும், தண்ணி ஏதாவது மேலே ஊற்றிப்பாங்க. அதனால கிறிஸ்வாக்கு மட்டும் கொஞ்சம் அதிகமாகவே நான் எப்போவுமே எடுத்துப்பேன். அது 2 டேஸாக இருந்தாலும் சரி, 1 வீக்காக இருந்தாலும் சரி. தேவையான ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து கெஸ்ட் ரூமில் வச்சுருவேன். ஸோ அடுத்த நாள் நான் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். என்னென்னலாம் பேக் பண்ணோன்றதை ஃபஸ்ட்டு ஒரு டைரியில் வந்து எழுதிப்பேன். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் எனக்கு. அப்போ தான் எதையும் மிஸ் பண்ணாமல் நான் எடுத்து வச்சுப்பேன். மீன்வைல் இது ஐக்கியாவில் வாங்கின சேர், கிறிஸ்வாக்காக வாங்கினோம். ரொம்ப சூப்பர் குவாலிட்டி. நீங்கள் வந்து ரொம்ப நல்ல குவாலிட்டியில் கிட்ஸுக்கு வந்து சேர் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஐக்கியாவில் இந்த சேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். இதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா செக் பண்ணிக்கோங்க. நிறைய கலர்ஸில் இருந்தது. பட் லைட் கலர் வாங்கினா சீக்கிரம் அழுக்காயிடுமோன்னு சொல்லிட்டு டார்க் கலர் வாங்கிட்டேன். நம்மளோட வெயிட் வரைக்கும் அது நல்லாவே தாங்குது. ஸோ ரொம்ப குவாலிட்டியாக ரொம்ப ஸ்டர்டியாக இருக்குது. நெக்ஸ்ட் அடுத்த நாள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பூரி வித் மசாலா தான் பண்ணியிருந்தேன். எப்போவுமே ட்ராவல் பண்ணுற அன்றைக்கி குக்கிங் ஒர்க்ஸ் வந்து அவ்வளோவும் வச்சுக்க மாட்டேன். பட் அன்றைக்கி வந்து என்ன ஆச்சுன்னா, நான் முன்னாடி நாள் வந்து யூஸ் பண்ணலான்னு நினச்சது யூஸ் பண்ணாமல் விட்டுட்டேன் மாவு. அதனால் அடுத்த நாள் நான் பூரிக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதனால் அன்றைக்கி பூரி செஞ்சுட்டேன். பூரி அண்ட் மசாலா செஞ்சுட்டேன். சரி, ஓகே, எல்லாருக்குமே அது ஃபேவரெட்டுன்னு சொல்லிவிட்டு அதை செஞ்சு முடிச்சுட்டேன். ஹஸ்பண்ட் வந்து ஒரு ½ டே வந்து ஒர்க் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டாரு. அவங்க வந்து 3 டேஸ் தான் எங்களோட ஸ்டே பண்ண போகிறதுன்றனால அவங்களுக்கு அவ்வளோ நிறைய ட்ரெஸ்ஸஸ் இல்லை. ஒன்லி 2 செட்ஸ் தான் எடுத்துக்கிட்டாங்க. அதுவுமே வந்து போகும்போது வரும்போது போகிறது. ஸோ இது வந்து நல்லாவே ரிலேட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜென்ட்ஸ் வந்து அவ்வளோ எடுத்துக்கவே மாட்டாங்க. ஒரு ஜீன் எடுத்துக்கிட்டால் அதை அப்படியே போட்டு யூஸ் பண்ணிடுவாங்க. பட் நம்மளுக்கு பேக்கிங் பண்ணுறதுக்கு நிறைய இருக்கும். என்னோடதையும் கிறிஸ்வாடோடையும் ஒரு ட்ராலியில் வந்து வச்சுக்கிட்டேன். ஒரு சைடு கிறிஸ்வாது, இன்னொரு சைடு எந்தன்னு ப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். ஒன்று மேலே ஒன்று வைக்காமல் சைட் வைஸில் நீங்கள் அடுக்கிட்டிங்கன்னா எடுக்கும் போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக எடுக்கலாம். ஒன்று மேலே ஒன்று அடுக்கிட்டிங்கன்னா அது எல்லாத்தையும் எடுத்து தேடி எடுக்கிற மாதிரி இருக்கும். இதுன்னா நம்ம ட்ராலிலேயே கூட வச்சுக்கலாம். ஊருக்கு போயிட்டு அதுலேருந்து அப்படியே வந்து ஷெல்ஃப்லேருந்து எடுக்கிற மாதிரி ஈஸியாக வந்து பிக் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு சின்ன டிப் தான். இது மாதிரி வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணி பாருங்கள். ட்ராலி ஆர் பேக்ஸில் சைட் வைஸில் அரேஞ்ச் பண்ணிங்கன்னா ஈஸியாக எடுக்கலாம். அண்ட் ஒன் மோர் திங், நம்மளோட இன்னர்ஸை வந்து இது மாதிரி தனி பவுச், தனி ஜிப் லாக்ஸில் வச்சுக்கிட்டிங்கன்னா அதுவுமே ஈஸியாக வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். மற்ற ட்ரெஸ்ஸஸோட மெஸ்அப் ஆகாது. ஸோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டேன். லாஸ்ட்டாக வந்து கிறிஸ்வாக்கு வந்து தனியாக ஒரு ஜிப்லாக் கவரில் வந்து அவனுக்கு ஒரு செட் எடுத்து வச்சுக்கிட்டேன். ட்ரெஸ்ஸு, அப்புறம் வைப்ஸு, அப்புறம் ஒரு கர்ச்சிஃப் எடுத்து வச்சுப்பேன். ஸோ இது எப்போவுமே மேண்டேட்ரி. குழந்தைங்க கூட ட்ராவல் பண்ணிங்கன்னா இது தனியாக வச்சுக்கோங்க. எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ கிறிஸ்வாக்கு எப்போவுமே தனியாக இது மாதிரி ஒரு ஜிப்லாக் பவுச் வந்து நான் ட்ராவல் பண்ணும்போது எடுத்துப்பேன். ஸோ ஃபஸ்ட் ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பாத் கிட். இது ரொம்ப முக்கியம். அதனால் ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன பவுச்சில் வந்து எங்களோட ப்ரஷஸ் அண்ட் எங்கள் 2 பேரோட பேஸ்ட் வச்சுப்பேன். அது ஒரு சின்ன ஆயில் பேக்கெட் வச்சுருக்கோம், அதை யூஸ் பண்ணிப்பேன். அண்ட் கிறிஸ்வாக்கு வந்து ஷாம்பு மட்டும் ஊரில் இருக்காது. அதனால் இங்கே பெரிய பாட்டில் இருந்தது, அதை வந்து குட்டி பாட்டிலுக்கு இது மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். அண்ட் 1 சானிடைசர், சோப் ஸ்ட்ரிப்புன்னு சொல்லுவாங்க. இது வந்து கையில் சின்ன ஒரு பேப்பர் மாதிரி இருக்கும். அதை தண்ணியை போட்டு நம்ம கையில் தேய்ச்சோன்னா நம்ம சோப்பு எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்துடும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ட்ராவல் அப்போது. ரொம்ப சின்னதாகவும் இருக்குது, ஸ்பேஸ் சேவிங்காக இருக்குது. அதனால் அதை ஈஸியாக நம்ம ட்ராவல் பண்ணும்போது எடுத்துகிட்டு போகலாம். பாத் கிட் முடித்த உடனே மேக்கப் கிட், அக்சசரிஸ்லாம் வச்சுப்பேன். என்னோடது கிறிஸ்வாது நிறைய இருக்காது. கோம்பு, க்ரீம் மட்டும் தான் இருக்கும். ஸோ எதெல்லாம் பெருசாக இருக்கோ அதெல்லாம் வந்து இந்த பேக்ஸில் வந்து இந்த பவுச்சில் வந்து நான் அரேஞ்ச் பண்ணிப்பேன். அன்றைக்கி போகிறத தனியாக எடுத்து வச்சுப்பேன். அப்புறம் ஒரு குட்டி பவுச் எடுத்து அதில் வந்து பின், கிளிப்ஸு, பட்ஸ், அப்புறம் லிப் பாம், இது மாதிரி குட்டி குட்டி ஐட்டம்லாம் அதில் வச்சுக்கிட்டோன்னா நம்ம தேட வேண்டிய அவசியம் இருக்காது. ஈஸியாக நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் கிறிஸ்வாக்கு நெயில்ஸ் வந்து சீக்கிரம் வளர்ந்துடும். அதனால் நெயில் கட்டை கண்டிப்பாக எடுத்து வச்சுப்பேன். அண்ட் லாஸ்ட்டாக இந்த ட்ராவல் சிசர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அமேசானில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ ஆக்சசரிஸ்லாம் வந்து ஒரே பவுச்லேயே நான் எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு சார்ஜர்ஸ், ஃபோன் சார்ஜர், வாட்ச் சார்ஜர் எல்லாத்தையும் வந்து ஒரு பவுச்சில் வச்சுக்கிட்டா அதுவுமே நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். தனித்தனியாக வச்சுட்டா வந்து நம்ம தேடுற மாதிரி இருக்கும். இது மாதிரி ஒரு பவுச்சில் வந்து எல்லா சார்ஜர்ஸையும் ஒன்றா வச்சுக்கலாம். அண்ட் லாஸ்ட்டாக என்னோடய மாய்ஸ்சரைசரை மறந்துட்டேன். நான் ரொம்ப பெரிய பாட்டிலை வச்சுருக்கனால நான் ஒரு மாதிரி குட்டி டப்பா எடுத்து அதில் வந்து பம்ப் பண்ணிக்கிட்டேன். ஸ்பேஸ் சேவிங்காக நான் குட்டி டப்பாவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். இது மாதிரி நிறைய டப்பாஸ் வந்து என்னோட இன்லாஸ், மதர் இன்லா வாங்கி தருவாங்க. அது வந்து இது மாதிரி டைம்க்குலாம் நான் யூஸ் பண்ணிப்பேன். மாய்ஸ்சரைசரோ இல்லை லிப் பாமோ இல்லை சன்ஸ்க்ரீன் லோஷன் இது மாதிரிலாம் வந்து ரொம்ப நிறைய அமௌண்ட்டில் வச்சுருந்தேன்னா அதை எடுத்து நான் இது மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்பேன் ஊருக்கு போகும்போது.
ஸோ ஓரளவுக்கு மேக்கப், பாத் கிட் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் வந்து மெடிசன். கண்டிப்பாக வந்து இது ஒவ்வொருத்தவங்களும் ட்ராவல் பண்ணும்போது எடுத்துக்கணும். ஏன்னா எப்போ என்ன ஆகும்னு நம்மளுக்கு தெரியாது. நம்ம ஏதாவது வெளியில் சாப்பிடுவோம், அது ஒத்துக்காமல் போகலாம் ட்ராவல் பண்ணும்போது. சம்டைம்ஸ் ட்ராவல் பண்ணுறதே ஒத்துக்காமல் இருக்கலாம். அதனால் வந்து எமர்ஜென்சிக்கு வந்து மெடிசன் கிட் வந்து நம்ம வச்சுக்கணும். நான் எப்போவுமே ஒரு பிங்க் பவுச் ட்ராவல் பண்ணும்போது எடுத்துப்பேன். அதில் வந்து நான் நெக்ஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணும்போது ஏதாவது எக்ஸ்பைரி ஆயிருந்ததுன்னா அதை தூக்கி போட்டுருவேன். ஸோ எப்போவுமே செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம் ரீஃபில் பண்ணிப்பேன். அண்ட் கிருஷ்வாக்கு ஃபீவருக்கு, கோல்டுக்கு, ஸ்டொமக் பெயினுக்கு, நேசல் ட்ராப்ஸு, வாமிட்டிங்க்கு இது எல்லாத்துக்குமே எடுத்துப்பேன். தனியாக ஒரு இது மாதிரி ஒரு டப்பாவில் வந்து காட்டன் வச்சுப்பேன். அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். காரில் போகும்போது சம்டைம்ஸ் வெளியில் போகும்போது காற்று ஒத்துக்கலைன்னா அது தேவைப்படுன்றதுனால எடுத்துப்பேன். ஸோ மெடிசன் கிட் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வந்து என் வீடியோக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் எடுத்து வச்சுப்பேன். சப்போஸ் அங்கே போய் வீடியோ எடுத்தேன்னா எமர்ஜென்சிக்கு நான் எடுத்து வச்சுப்பேன். மோஸ்ட்லி நான் ரொம்ப எடுக்க மாட்டேன். சப்போஸ் எடுக்கிறதா இருந்தால் நம்மளுக்கு தேவைப்படும்லன்னு எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பண்ணுற முக்கியமான வேலை வீடு க்ளீன் பண்ணுறது தான். ஏன்னா நம்ம போகும்போது எப்படி பண்ணி விட்டுட்டு போகிறோமோ அதே மாதிரி தான் நம்ம வரும்போது இருக்கும். ஸோ வரும்போது ரொம்ப மெஸ்ஸாக இருந்தால் வந்து நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். ஊர்லேருந்து வந்த உடனே நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. அதனால் போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து பெருக்கிட்டு ஃபுல்லாக மாப் போட்டுருவேன். இது பண்ணால் தான் எனக்கு திருப்தியாகவே இருக்கும். ஸோ ஓகே, வீடு வந்து நம்ம க்ளீன் பண்ணிட்டு தான் கிளம்பியிருக்கோன்ட்டு. ஒன்ஸ் உள்ளே ஸ்டெப் இன் ஆகும்போது ரொம்பவே வந்து நீட்டாக இருக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கிருஷ்வாக்கு வந்து ஜூஸ் போட்டு எடுத்துப்பேன். ஃப்ரெஷ் ஜூஸ் அப்போ என்ன ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கேனோ அதை போட்டு எடுத்துப்பேன். வாட்டர்மெலான் இருந்தது, பாதி கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஸோ தட் ஹஸ்பண்ட் வந்து அதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ணிப்பாங்கன்றதுக்காக மீதி ஆஃபில் வந்து நான் நல்லா ஜூஸ் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஸோ தட் கிளம்பும் போது அதை எடுத்துக்கலான்றதுக்காக. மோஸ்ட்லி எல்லா ஐட்டம்ஸும் நான் வந்து காலி பண்ணிட்டு தான் கிளம்புவேன் ஃப்ரிட்ஜில். பட் இந்த வாட்டி என்ன ஆச்சுன்னா, நாங்கள் ஊருக்கு போகிறது சடன் பிளானானதுனால நான் 2 வீக்ஸ் தேவையான ஒரு 1.5 வீக்ஸ் தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கி வச்சுட்டேன். ஸோ என்னால் எடுத்துக்கிட்டும் போக முடியல. ஒரு சில ஐட்டம்ஸ் மட்டும் பேக் பண்ணுற மாதிரி பார்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கிருஷ்வா பேக் அரேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அவன் ஃபஸ்ட்டு அவனுக்கு தேவையான டாய்ஸை கொடுத்துருவாரு. அவங்க தாத்தா வீட்டில் எவ்வளோ டாய்ஸ் இருந்தாலும் இங்கேருந்து ஒரு 2-3 டாய்ஸ் அவனுக்கு எடுத்தால் தான் அவனுக்கு சாட்டிஸ்ஃபைடாகவே இருக்கும். ஸோ டாய்ஸு, ஆக்டிவிட்டி புக், ஸ்டோரி புக் இது எல்லாமே வந்து அவன் கண்டிப்பாக எடுத்துப்பான் ட்ராவல் பண்ணும்போது. அதுக்கப்புறம் நான் அவனுக்கு தனியாக எடுத்து வச்சு இந்த பவுச் வச்சுப்பேன், பாத் கிட் வச்சுப்பேன், அண்ட் மெடிசன் கிட் வச்சுப்பேன். அண்ட் லாஸ்ட்டாக வந்து ஸ்நாக்ஸ் அவனுக்கு காரில் எப்போயாவது ரொம்ப பசிக்குது, எமர்ஜென்சி வேறு எங்கேயோ கடை இல்லைன்னா ஸ்நாக்ஸ் கொடுக்கறதுக்காக ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து எப்போவுமே எடுத்து வச்சுப்பேன். எப்போவுமே எங்கே ட்ராவல் பண்ணாலும் இந்த பாக்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். அண்ட் சோப் ஞாபகம் வச்சுப்பேன் எந்த வீட்டில் இல்லைன்னு சொல்லிட்டு. அதனால் இங்கேருந்து ட்ராவல் பண்ணும்போது எடுத்துகிட்டு போயிடுவேன். அண்ட் ஸ்பூன்ஸ்க்கு வந்து தனியாக அது மாதிரி பவுச் எடுத்து வச்சுக்கிட்டேன். இது மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணலாம். இல்லைனா ஸ்பூன்லாம் வந்து தேடுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் என்னோடய பேக்கில் என்ன வைப்பேன்னா, ஃபஸ்ட்டு மேக்கப் பவுச் வச்சுருவேன். அதுக்கப்புறம் வீடியோ பவுச், சார்ஜர் பவுச், மெடிசன் பவுச் இதெல்லாம் தனித்தனியாக பேக் பண்ணி வைப்பேன். அப்போ தான் நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எது வேணுமோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். தென் ஃபேஸ் வாஷ் எனக்கும் அவருக்கும் தனித்தனியாக இருக்கிற ஃபேஸ் வாஷ் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஹேண்ட் டவல் வந்து மஸ்ட்டு, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கூலர்ஸ், ரொம்ப வெயில் அடிக்குது, ஸோ வந்து கூலர்ஸ் தேவைப்படும்னு எடுத்து வச்சுக்கிட்டேன். அண்ட் பர்ஸ் மேண்டேட்ரி, அதில் இருக்கோ இல்லையோ அதை கண்டிப்பாக எடுத்து வச்சுப்பேன். என்னோடய கார்ட்ஸ்லாம் வந்து அதில் தான் இருக்குது. அண்ட் அந்த குட்டி பவுச்சை வந்து மேலே இருக்க ஜிப்பில் வச்சுக்கிட்டேன். ஸோ தட் வந்து எல்லாமே வந்து ஈஸியாக வந்து எடுக்கலாம். அண்ட் ஒன் மோர் திங், எதுக்கோ ஒரு எக்ஸ்ட்ரா பேக் நம்ம எடுத்து வச்சுக்கிறது நல்லது. ஏதாவது நம்ம எங்கேயாவது போகிறோம், பர்ச்சேஸ் பண்ணுறோம், இல்லை ட்ரெஸ் நனைஞ்சிருது, அதை எதுலையாவது போடணுன்னா இது மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் இல்லைனா வந்து வேறு ஏதாவது பேக் வந்து கிளாத் பேக் வந்து நம்ம எடுத்துக்கிறது நல்லது. நெக்ஸ்ட் வந்து பாட்டில் அண்ட் லாஸ்ட்டாக வந்து ஸ்டோல் வச்சுப்பேன். ஸோ காரில் போகும்போது சம்டைம்ஸ் ஏசியே வந்து குளிருது, இல்லை வேறு எங்கேயாவது போகும்போது குளிருதுன்னா அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஈவினிங் வந்து ஒரு 4:35 ஆகிடுச்சு. எங்களோட டீ வந்து எடுத்துக்கிட்டோம். அண்ட் அன்றைக்கி நாங்கள் வந்து வெளியில் சாப்பிட்ற மாதிரி இல்லை, ஸோ நானே எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு இட்லி அண்ட் குழம்பு வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன். கார்லிக் குழம்பு வச்சுருந்தேன். ஸோ ரொம்ப சூப்பர்பாக இருந்தது. எப்பவும் போல் எங்களோட பிட் ஸ்டாப் பண்ணி சாப்பிட்றதுக்காக வந்து பேக் பண்ணிக்கிட்டேன். பட் பேக் பண்ணுறது வந்து பாக்ஸஸ்லலாம் பேக் பண்ணால் அது தனியாக வெயிட்டாக இருக்குமேன்னு சொல்லிட்டு நான் என்கிட்ட வேறு எதுவுமே இல்லை, அலுமினியம் ஃபாயில் தான் இருந்தது. சரி இதுலேயே நம்ம பேக் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அலுமினியம் ஃபாயிலை வந்து பேக் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயம் வந்து மேண்டேட்ரி. ஒன்று வந்து நம்ம அந்த கேஸ் ஸ்டவ்வை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு கேஸை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு போகிறது. இது முக்கியமாக நம்ம செக் பண்ணிக்கணும் கிளம்புறதுக்கு முன்னாடி. அண்ட் எல்லா விண்டோஸும் வந்து க்ளோஸ் ஆகிருக்கா, ப்ராப்பராக க்ளோஸ் ஆகிருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜிலேருந்து எல்லா ஐட்டம்ஸையும் என்னால் எடுக்க முடியாதுன்னா நிறைய வாங்கி வச்சுட்டேன். ஸோ 1-2 ஐட்டம்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு அதோட மோடை வந்து சேஞ்ச் பண்ண சொல்லிட்டேன். ஸோ தட் வந்து நாங்கள் திரும்பி வர வரைக்கும் அந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து நல்லா இருக்குன்றதுக்காக.
நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக வந்து ஒரு ஜிப் பவுச் வச்சுருக்கோம். அதில் வந்து கிறிஷ்வாவோட ஷூஸ் அண்ட் ஸ்லிப்பர்ஸ், என்னோட ஷூஸ் அண்ட் ஸ்லிப்பர்ஸ் அண்ட் அவரோட ஷூஸ் அண்ட் ஸ்லிப்பர் எக்ஸ்ட்ரா ஒரு செட் வந்து நாங்கள் கேரி பண்ணிப்போம் எப்போவுமே. ஏன்னா அப்போ நார்மல் போட்டாலும் வெஸ்டர்ன் அவுட்ஃபிட் போனோன்னா ஏதாவது ஷூஸ் தேவைப்படும்னு சொல்லிட்டு அதை தனியாக நாங்கள் பேக் பண்ணிப்போம். ஸோ எஸ், தட்ஸ் ஆல். இதெல்லாம் தான் நாங்கள் வந்து ட்ராவல் அப்போ நாங்கள் எப்போ எங்கே போனாலும், அது 2 டேஸாக இருக்கட்டும் 5 டேஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ரொம்ப மேண்டேட்ரி. இந்த ஐட்டம்ஸ்லாம் நிறைய ஸ்பேஸ் சேவிங்க்கு நம்மளுக்கு எப்படி பண்ண முடியுமோ அது மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நம்ம நிறைய யூஸ் பண்ணோம். லைக் நான் இந்த ஷாம்பூ, மாய்ஸ்சரைசர், சிசர்ஸ் இது மாதிரிலாம் வந்து காமிச்சல, அதெல்லாம் வந்து ட்ராவல் எசென்ஷியல்ஸ். நிறைய இடம் வந்து அதுக்கு தேவைப்படாது. அது மாதிரி விஷயம்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். அண்ட் தனித்தனியாக எல்லாத்துக்கும் பவுச் தனியாக வச்சுக்கிட்டோன்னா ஈஸியாக எடுத்து ஆக்சஸ் பண்ணலாம். இதெல்லாம் வந்து காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே நான் போஸ்ட் பண்ணேன். ஸோ உங்கள் எல்லாருக்கும் கொஞ்சமாச்சும் அது வந்து ஏதாவது ஒரு விஷயமாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் ஃப்ரம் சரண்ஸ் டைரி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. பாய்.